to Tamil Gospel Tabernacle channel. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's name. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். Let us turn to 1 Samuel chapter 4 and verse 22. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. The glory is departed from Israel. அதுக்கு காரணம் தேவனுடைய பெட்டி பிடிபட்டது. The reason being the ark of God was taken. இந்த காரியம் நடந்ததுக்கு யார் காரணம்? Who was the cause, the reason for this? ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் பின்பாக ஒவ்வொரு காரணம் இருக்கும். There is a particular reason for every happening. நம்முடைய வாழ்வில் ஒரு நன்மை நடந்தால் அதுக்கு பின்பாக ஒரு காரணம் இருக்கும். Even in our lives, if there is some good thing, then there is a reason behind it. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீமை சம்பவிக்குமானால் அதுக்கு பின்னாக ஒரு காரணம் இருக்கும். And there, if it happens in evil, then there is a reason behind it. ஒவ்வொரு செடிக்கும் ஒரு வேர் உண்டு. Every plant has a root. அதுபோல ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் உண்டு. So is it, every problem has its root cause. இந்த மகிமை இஸ்ரவேலை விட்டு போனதுக்கும் பெட்டி பிடிபட்டு போனதுக்கும் யார் காரணம்? Who was the reason for the glory of God to depart from Israel and for the ark of God to be taken? அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். Essential that we need to know about. நாம் இந்த நாட்களிலே ஒரு தனிமனித வாழ்வை கொஞ்சம் தொடர்ச்சியாக படித்து வருகிறோம். In these days we are continually learning about individual life. நாம் 2 வாரங்களுக்கு முன்பாக நாம் பினகாஸ் என்கிற ஒரு ஆசாரியனை இல்லாவிட்டால் எலியாசருடைய பையனை குறித்து நாம் படித்தோம். 2 weeks before we learned about Eleazar's son Phinehas. இன்றைக்கு நாம் இன்னொரு பினகாசை நாம் பார்க்க போகிறோம். Today we are going to see of another Phinehas. இன்னொரு பினகாஸ் சரியான விதத்தில் வாழ்வை அமைத்துக் கொள்ளாதபடியினால் தான் பெட்டி பிடிபட்டு போயிற்று, இஸ்ரவேலிலிருந்து மகிமை அற்று போயிற்று. And it is because that Phinehas did not set up his life in order that the glory of the Lord was taken and the ark of the Lord also. சில குடும்பங்கள் ஏன் அடிபட்டு போய் விடுகிறது? Why is some families beaten up? ஒரு சிலர் சொல்லுவாங்க நன்றாக வாழ்ந்த குடும்பம் வாழ்ந்து கெட்டு போயிருச்சுன்னு சொல்லுவாங்க. And some used to say this was a family prosperous but now it's been spoiled. அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை அவங்க சொல்லுவாங்க. And they would specify some reason for it. அதுபோல வாழ்ந்து கெட்ட குடும்பம் தான் இந்த ஏலியின் குடும்பம். So is it, Eli's family was a family which lived and was spoiled. அவன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல. And he was no ordinary person. அவன் ஒரு பிரதான ஆசாரியன். He was a high priest. அவனுக்கு 2 பிள்ளைகள். With 2 sons. அந்த 2 பிள்ளைகளும் ஆசாரியர்கள். And both of them were priests. ஆனா ஒரே நாள்ல எல்லாரும் செத்து போனாங்க. But all died in a same day. ஏன் இப்படிப்பட்ட ஒரு விழுகையை தேவன் அனுமதித்தார்? Why did God permit such a great fall? சில நேரங்களில் நாம் சில காரியங்களுக்கு காரணம் தேடி கண்டுபிடிக்க முடியாமல் தடுமாறுகிறோம். At times we are unable to find the root cause for certain things and finally stumble. நாம் சில காரணங்களை இன்றைக்கு விளங்கிக் கொள்ள முடியும். But today we can understand certain things. ஏன் குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது? Why families are affected? ஏன் ஊழியத்திலே பாதிப்புகள் உண்டாகிறது? Why the ministries are affected? ஏன் நாம் சில நேரங்களில் பிடிபட்டு போய் விடுகிறோம்? Why are we taken hold sometimes? ஏன் நமக்கு தேவன் கொடுத்த மகிமை சில நேரங்களில் நம்மை விட்டு விலகி போகிறது? The glory of the Lord which he has given us, why is it departing from us? இதுக்கு நான் சில காரணங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். இதுல ஏதாவது ஒரு காரணம் உங்களுடைய வாழ்வில் அப்ளை ஆகிறதான்னு பாருங்க. I want to place a few reasons for that and see if any of these applies in your life. முதலாவது இந்த பினகாஸ்னா என்ன அர்த்தம்? First of all, what does Phinehas mean? இங்கே பினகாஸ் என்கிற ஒரு பையன் அதுல இருக்கிறான். Here this boy's name was Phinehas. 1 சாமுவேல் 1:3. For Samuel 1:3. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷம் தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியனான ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினேகாசும் இருந்தார்கள். இங்கே 2 பிள்ளைகள் ஆசாரியர்களை பற்றி சொல்லி இருக்கிறார். Here it is said about 2 sons who were priests. நாம் இதை விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். And we need to understand about that. நான் இன்னைக்கு அந்த பினகாஸ் இல்ல பினகாஸோடு இணைந்த ஒரு சகோதரன் இருக்கிறான் ஓப்னி. 2 பேரும் சேர்ந்து தான் எல்லாம் சேட்டைகளும் செஞ்சது. 2 பேரும் சேர்ந்து தான் ஒரே நல்ல செத்தும் போனது. And here there was another brother knit with this Phinehas who was Hophni, and we see both of them walk together and both of them had the same end. இந்த ரெண்டையும் நாம் இன்னைக்கு விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். And we need to understand both of these together. ஓப்னி அப்படினா என்ன அர்த்தம்? What does the word Hophni mean? இல்ல பினகாஸ் என்றால் என்ன அர்த்தம்? Or what does Phinehas mean? ஓப்னின்னு சொன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். What does this word Hophni mean? பிரசங்கெல்லாம் கேட்டிருப்பீங்கல்ல.
காலத்தை பார்த்தால் நீங்கள் எல்லாம் போதகராக இருக்க வேண்டியவர்கள் அப்படிதானே? He- ஓப்னி என்று சொன்னால் சண்டைக்காரன் அர்த்தம். Hophni means the one who quarrels, சண்டை போடுகிறவன் அர்த்தம். the one who quarrels. எப்படி அவங்க அப்பா பேர் வச்சிருக்காருன்னு பாருங்க. Look at the way his father has named him. யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சான். Jacob named each of his children with one. ஆனா ஒவ்வொன்றுக்கு பின்னால ஒவ்வொரு சுபாவங்கள் இருந்ததுன்னு சொல்றான். But they say there was a nature behind every. பினகாசனா என்ன அர்த்தம்? போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொன்னேன், சொல்லுங்க. What does Phinehas mean? புரட்டுங்க பாப்போம். பைபிள் உங்க பைபிள் இல்ல, டைரியல தைரியம். Boldness. இன்னொரு அர்த்தமும் இருக்கு. Another meaning for it? அதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். We need to understand that. பினகாசனா இன்னொரு அர்த்தம் சர்ப்பத்தின் வாய். Another name of Phinehas is mouth of the serpent. இன்னைக்கு இந்த இப்படி ஒரு ரெண்டு பேரு ஊழியம் செஞ்சா அந்த ஊழியம் எப்படி இருக்கும்னு பாருங்க. And just imagine if two people are going to work or do the ministry this way, and how would it be? ஏன் பெட்டி பிடிபட்டு போயிற்று? Why was the ark of God taken? ஏன் உன்னுடைய கிருபையை நீ இழந்து போனாய்? Why did you lose your grace? ஏன் உன்னுடைய தாளந்துகள் மங்கி போய்விட்டது? Why did your thirst come down? ஏன் உன்னுடைய விசுவாசம் ஒன்றுமில்லாமல் போனது? Why did your faith brought to ஏன் உன் naught? தரிசனத்தை நீ இழந்து போனாய்? Why is your vision lost? அதுக்கு வேதம் சொல்லுகிற முதல் ரெண்டு காரணங்கள், ஒன்று உனக்குள்ள இருக்கிற யுத்தத்தின் ஆவி, சண்டையின் ஆவி, இரண்டாவது உனக்குள்ள இருக்கிறதான சர்ப்பத்தின் வாய். The word of God gives two answers for that. One is because of the spirit of fighting or quarrel within you, other is mouth of serpent. இந்த சண்டையின் ஆவி உன்னுடைய கிருபையை நஷ்டப்படுத்திடும். This spirit of fighting will make you lose your grace. மகிமை, தேவன் கொடுத்த மகிமை உன்னை விட்டு வெளியே போய்டும். It makes the glory of God depart from you. நமக்குள்ள இப்படிப்பட்ட சண்டையிடுதலின் ஆவி இருக்கா? Do we have such a spirit of fighting within us? நமக்குள்ள அப்படி இருக்குமானா அதை இன்னைக்கு நம்ம பைண்ட் பண்ண வேண்டியது அவசியம். If it is within us, we ought to eradicate out of us. அதில இருந்து நீங்க வெளியே வரணும். Or come out of it. ஒரு காலத்துல நீங்கள் ஒரு ஜென்ம சுபாவத்துல அப்படி ஒரு ஜீன்கள் உங்களுக்குள்ள அணுக்கள் இருக்கலாம். At one time, because of your natural man, you may have had such character. ஆனா இயேசுவின் இரத்தத்துல சண்டை போடுற ஆவி கிடையாது. But there is no spirit of fighting in the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்துல சண்டைக்கார ஆவி கிடையாது. There is no spirit of quarrel in the blood of Jesus. அப்போ அது பிசாசனுடைய இரத்தம். Be it so, it is the blood of the devil. இயேசுவின் இரத்தத்துல அப்படி உண்டா? Is there that in the blood of இயேசுவின் இரத்தத்தை Jesus? பத்தி சொல்லி இருக்கிறது நன்மையானவைகளை பேசும் இரத்தம். About the blood of Jesus, the blood that speaketh good things. அது தீமையானவைகளை பேசவே பேசாது. It never speaks evil. அப்ப நமக்குள்ள இந்த நாட்கள்ல என்ன ஆவி இருக்குங்கிறத நாம் நிதானிக்க வேண்டிய நேரம் இதுதான். If it be so, this is the time we have to discern what spirit works in us. இன்னைக்கு अनेகர் இந்த ஆவியினால தாக்கப்படுகிறார்கள். Today many are attacked by the spirit. இதனுடைய முடிவு என்ன? What is the consequence of it? ஒருவேளை சண்டை போடுறது அந்த நேரத்துல ஒரு சிலர் சொல்லுவாங்க, கலகம் பிறந்தாதான் நியாயம் பிறக்கும். Maybe fighting for some may be for the sake of judgment. ஒருவேளை நீங்க போடுற சண்டை நியாயமான சண்டையா கூட இருக்கும். Maybe your fight may be a one with just. ஆனா முடிவு எப்படின்னா உன்னுடைய மகிமை உன்னை விட்டு போயிடும். But the end is glory will depart from you. இல்லாவிட்டால் உன்னுடைய பெட்டி, உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை நஷ்டப்பட்டு போயிடும். Or the ark of the Lord within you, your grace will be lost. கிருபையும் பெட்டியும் நம்மளை விட்டு மகிமையும் போயிட்ட பிறகு திருப்பி இந்த கிறிஸ்தவ வாழ்வில அர்த்தமே இல்ல. After the glory and the grace of God is departed from us, there is no use of living in this world. அதை நீங்கள் சரியான விதத்துல புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். We need to essentially understand this. இன்னைக்கு अनेகருக்கு இந்த சண்டை போடுறது ஒரு gift மாதிரி வேலை செய்யுது. Today for many this fighting works as a gift. அது ஒரு திறமைன்னு நினைச்சுக்கறாங்க. They think it is an ability. இல்லாவிட்டா அதுதான் நம்ம காப்பாத்துதுன்னு நினைக்கிறாங்க. They think it will protect them. இல்லவே இல்ல. Never. அது அந்த நேரத்துல உனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். It may be as though it supports you at that moment. ஆனா முடிவு உன்னுடைய மகிமையை அது நஷ்டப்படுத்தி விடும். But the end will be that you will lose the glory of God. வேதத்தின் அடிப்படையில பார்த்தா நம்ம எத்தனையோ இடங்கள்ல பார்க்கலாம், இப்படிப்பட்டதான சண்டையின் ஆவி அநேகருடைய ஜீவியத்தை நஷ்டப்படுத்தினது. On the basis of the word of God, we find as to how many lost their life because of the spirit of fight. ஆரம்பத்துல மோசேக்கு இப்படி ஒரு ஆவி இருந்தது. In the beginning, Moses had such a spirit. ஆனா மறுபடியும் அந்த ஆவியிலிருந்து அவன் கிருபையினால விடுதலை பெற்று விட்டான். But graciously, he was ridden out of that spirit. நமக்கு இந்த மார்க்கம் சண்டை போடுற மார்க்கம் அல்ல. This our path is not the path of fightings. எசேக்கியேல் 47:ல பார்க்கும் பொழுது, Turning to Ezekiel chapter 42. 47:19 19ஆம் வசனம். 47:19. தென்மூலையான தென்புறம்
தாமார் துவக்கி காதேசில் உள்ள சண்டை மூட்டுதலின் தண்ணீர்கள் மட்டாகவும் எது வரைக்கும்? சண்டை மூட்டுதலின் தண்ணீர் மட்டாகும். Waters of strife. நீங்க ரோட்ல எல்லாம் பாப்பீங்க, குழாயிலே சண்டை போடுவாங்க. You can see people striving under the pipes. ஒரு சின்ன காரியங்களுக்காக சண்டை போடுறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. And there are people who fight even for little matters. திரும்பி பார்த்தா ஏன் திரும்பி பார்த்தேன்னு சண்டை போடுவான். And if you turn back, they'll say, why did you turn back? சில வீட்ல பாத்தீங்கன்னா இது ஏன் அங்க வைக்கல, அங்க வைக்கல, இங்க வைக்கல, அதுக்கு ஒரு சண்டை போடுவாங்க. In some houses, they pick up a quarrel saying, why didn't you keep this here and there? ஏதோ ஒரு பெரிய நஷ்டம் வந்துச்சு அப்படின்னா கடிந்து கொள்ளலாம். You can rebuke if there is a great loss. ஒண்ணுமே இல்லாத காரியங்களுக்கெல்லாம் சண்டையை போட்டு அநேக தங்களுடைய கிருபையை நஷ்டப்படுத்துகிறார். But many lose the grace of God making up a quarrel for even little ஒரு things. எபிரேயனும் ஒரு எகிப்தியனும் அடித்துக் கொண்டார்கள். And there was a Hebrew and Egyptian fighting. இவன் போய் ஒருத்தனை அடிச்சு கொன்னுட்டான். And Moses went and smote one. இது ஒரு ஆவி. அது This is a spirit. இந்த ஸ்பிரிட் வந்து எப்பவும் வந்துகிட்டே இருக்கும். And this keeps always haunting us. சபைக்குள்ள வந்துட்ட பிறகு கூட இந்த ஆவி போராடும். Having come in the church, even then it will strive. நீங்க இப்ப எசேக்கியேல்ல படிச்சீங்க இல்லையா? காதேசில் உள்ள சண்டை மூட்டுதலின் தண்ணீர். காதேஸ்னா பரிசுத்தம்னு அர்த்தம். You read about the waters of strife in Kadesh. Kadesh means holiness. இந்த சபைக்குள்ள பரிசுத்தத்துக்குள்ள வந்த பிறகு கூட ஒரு சிலருக்கு இந்த ஆவியினுடைய தாக்குதல் இருக்கு. Yes, some are been attacked by the spirit even after coming into this church, which is the church of holiness. உங்களுக்குள்ள இந்த ஆவி இருக்கா? Do you have the spirit within அது ஒரு you? சப்ஜெக்ட். நம்ம அதை இன்னொரு நாள் பார்க்கலாம். This is a subject in detail, we'll see another day. இந்த ஆவிகளை நீங்க நிப்பாட்டணும். But you need to make a full stop for it. அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் உனக்கு வருமானால் ஆண்டவருடைய சமூகத்துல அதை நிப்பாட்டிட்டு நீங்க எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண பழகணும். If such a strife be within you, then praise God, to make a full stop for it and praise God. அந்த பினகாசை குறித்து படிக்கும் பொழுது We read about that Phinehas. அவன் போய் அந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வந்துட்டு சொல்றான். அவர்கள் சண்டை போடுவதை நிறுத்திவிட்டு அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தார்கள். Having solved the problem, he said, they stopped striving and started to praise God. அதுதான் தேவனுடைய திட்டம். That is simply the plan நாம் of இந்த God. மார்க்கத்துல வந்துட்ட பிறகு அதை நிறுத்தணும். And we too should stop it after coming into this path. நாம் இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு மறுபடி ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு மாம்சீகமான காரியங்களை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க கூடாது. Having come into this fellowship, we should not keep on revealing things after the flesh. யுத்தத்துக்கு புறப்படுவோம் என்ற பேச்சை விட்டு இஸ்ரவேல் புத்திரர் தேவனை ஸ்தோத்தரித்தார்கள். The sons of Israel stopped the speech of going to war and started to praise God. யோசுவா 22:33 சொல்லப்பட்டிருக்கிறது. Joshua 22:33. தன்னுடைய சகோதரர்களை யோசேப்பு அனுப்பிவிடும் பொழுது ஒரே ஒரு வார்த்தையை அவர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார். And Joseph said just one word when he sent his brethren away. அவங்கள திருப்பி அனுப்புகிறான். And he sent them back. நீங்க வீட்டுக்கு போங்க. You go to home. அங்க போகும்போது அவன் சொல்லி விடுறான், நீங்க போங்க, ஆனா வழியில என்ன செஞ்சுப்படாதீங்க, சண்டை போட்டு தொலைஞ்சிடாதீங்கன்னு சொல்றான். When he sent them, he said, you go, but don't have a quarrel on the way. ஆதியாகமம் 45:24. Genesis 45:24. மேலும் நீங்கள் போகும் வழியிலே சண்டை பண்ணிக் கொள்ளாதிருங்கள் என்று அவன் தன் சகோதரருக்கு சொல்லி அனுப்பினான். அவங்க புத்தி அவனுக்கு தெரியும். He well knew their understanding. அவங்களுக்கு எந்த நேரத்துல சண்டை போடணும், எப்போ வாக்குவாதம் பண்ணணும், யார் மத்தியில செய்யக்கூடாது ஒன்னும் தெரியாது. எங்கனாலும் சண்டை போடுவாங்க. They didn't know where to fight, among whom they should fight. They simply went and did everything. ஒரு சின்ன பிரச்சனைனா ஒரு சிலருக்கு அப்படியே கண்ட்ரோல் பண்ணி இருக்க தெரியாது. பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கும்போதே சண்டையை போட்டுருவாங்க, சொந்தக்காரங்க இருக்கும்போதே சண்டையை போட்டுருவாங்க, மாமனார் மாமியார் இருக்கும்போதே சண்டை போட்டுருவாங்க, இன்னும் தெளிவில்லாத ஆளுங்க ஊழியக்காரங்க முன்னாலேயே சண்டையை போட்டுருவான். Some people, they do not know when to fight, when to stop fighting, even before their family members, before their relatives, and even before servants of God they fight. உண்மைதான் நான் சொல்றது, கரெக்டா இல்லையா? Am I true? இந்த ஆவி வரும்போது அவங்க இடம், பொருள், ஏவல் இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. When this spirit comes into them, they do not understand about the place, the thing and the situation they are in. ஒரு சிலர் பாருங்க ரோட்ல போட்டு மனைவி அடிச்சிட்டு இருப்பான். Some people will beat their wives on the road. அதுல எவ்வளவு கேவலம்னா அவனுக்கு பைத்தியக்காரனுக்கு புரியாது. And that madman doesn't understand how inferior it is. அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்னு செய்யணும், அது எந்த இடம்னு புரியாது. They could not control themselves, want to do something and do it. அநேகர் தங்களுடைய காரியங்கள்ல இப்படித்தான் புத்தி இல்லாம சண்டையை போட்டு கேவலப்படுத்தி தங்களை தாங்களே கேவலப்படுத்திக் கொள்கிறார். Many are in such a way not at all prudent and make themselves mean and inferior. இதனுடைய முடிவு என்ன தெரியுமா? The end, மகிமை உன்னை விட்டு போய்டும். glory will depart from you. இல்லவிட்ட உன்னுடைய கிருபை, உன்னுடைய பெட்டி பிடிபட்டு போய்டும். Or the ark of God, your grace will be taken. இரண்டாவதாக இந்த பினகாஸ்.
Secondly, Phinehas. இந்த பினகாஸ் தான் நம்முடைய சப்ஜெக்ட், மெயின் இவன் தான் நம்முடைய இன்னைக்கு சப்ஜெக்ட். Our main title subject is on Phinehas. ஆனா இந்த ரெண்டு பேரும் பிரிய மாட்டாங்க. But both of them do not separate. சண்டை போடுறவனுடைய வாய் எப்படி இருக்கும்? கிருபையின் வாயாவா இருக்கும், சர்ப்பத்தின் வாயா தான் இருக்கும். The mouth of the quarrelsome will be only the mouth of the serpent. சண்டை போடும்போது யாராவது நல்ல வார்த்தைகள் பேசுறாங்களா? When people pick up a quarrel, would they speak good words? ஆண்டவருடைய வாயாவா வாய் மாறுதா, யாருடைய வாயா மாறும்? Will your mouth become the mouth of God or whose? தீர்ப்பானதிலிருந்து விலையேற பெற்றதை நீ பிரித்தெடுத்தால் நீ யாருடைய வாய் போல் இருப்பாய்? கர்த்தருடைய வாய் போல இருப்பாய். கர்த்தருடைய வாயா நீ பிசாசின் வாயான்னு பார்க்கணும். If thou take forth the precious from the vial, you will be as the mouth of the Lord. Check to see whether your mouth is of God. வாசியுங்கள். எரேமியா 15:19. Jeremiah 15:19. இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். என் முகத்துக்கு முன்பாக நீ நிலைத்தும் இருப்பாய். நீ தீர்ப்பானதினின்று விலையேறப்பட்டதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். ஆண்டவருடைய வாயா மாற வேண்டிய அநேக விசுவாசிகள், ஊழியர்கள் இப்ப யாருடைய வாயா மாறி இருக்கிறாங்க? சொல்ல மாட்டீங்க. யாருடைய வாயா மாறி இருக்கிறாங்க? சர்ப்பத்தின் வாயா மாறி இருக்கிறாங்க. Many of the believers and the servants of God who ought to have the mouth of God have now turned to be the mouth of a serpent. சில சர்ப்பம் கொட்டாது, தீண்டாது. Some serpents do not sting. அது நக்க தான் செய்யும். It will only lick. அப்ப என்ன ஆகும்? Then what will happen? அந்த சர்ப்பம் நக்குனாலே சிலருக்குலாம் உடம்பெல்லாம் வீங்கிடும், அலர்ஜி மாதிரி ஆயிடும். Soon when it licks, some will have a very bad allergy. சில சர்ப்பம் பட்டுன்னு கொட்டிடும். While some other serpents will sting. அது பயங்கரமான விஷத்தன்மை உள்ளது. That is very highly poisonous. நீங்க யாருடைய வாய்? Whose mouth are you? கர்த்தர் இந்த சபையில உன்னை கொண்டு வந்தது ஆண்டவருக்கு வாயா இருக்க முடியாது. The Lord has brought you into this church to be the mouth of God. ஆண்டவருடைய வசனத்தை பேச முடியாது. To speak the words of God. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்ல முடியாது. To preach the gospel of God. கல்வாரி அன்பை வெளிப்படுத்த முடியாது. To reveal Calvary's love. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ண முடியாது. To preach the word of God in season and out of season. அந்நிய பாஷையினால் தேவனோடு பேச முடியாது. To speak to God in unknown tongues. உன்னை கர்த்தர் தன்னுடைய வாயாக மாற்ற முடியாததான் கொண்டு வந்திருக்கார் சபைக்குள்ள. The Lord desires that you become the mouth of God himself. ஆனா பிசாசு உன்னை யூஸ் பண்றானா, உன் வாயை யார் கண்ட்ரோல் பண்றது? But if the devil is using you, who will control your mouth? உன்னுடைய வாய் மூலமா யார் பேசுறா? Who is speaking through your mouth? பிசாசு பேசுறானா இல்லாவிட்டா தேவ ஆவியானவர் பேசுறாரா? Is it the devil or the Spirit of God? அது கண்டுபிடிச்சிடலாம். Find it out. ஒரு செகண்ட்ல கண்டுபிடிச்சிடலாம். We can do it in a second. ஆண்டவர் பேசினா உனக்கு ஒரு நாக்கு இருக்கும், சர்ப்பம் பேசினா எத்தனை நாக்கு இருக்கும்? சொல்லுங்க. சர்ப்பத்துக்கு எத்தனை நாக்கு? If God speaks, you will have one tongue. But if serpent speaks, how many tongues? சர்ப்பத்தினுடைய நாக்க பாத்திருக்கீங்களா? Have you seen the tongue of a serpent? எத்தனை நாக்கு? இரு நாக்கு. It is bi-tongued. ரெண்டு நாக்கு. Two tongues. நமக்கு ரெண்டு நாக்கு இருக்க கூடாது. We should not have two tongues. 1 தீமோத்தேயு 3:8. 1 Timothy 3:8. அந்தபடியே உதவிக்காரரும் இருநாக்குள்ளவர்களாயும். பாத்தீங்களா? உதவிக்காரன் இல்லாவிட்ட விசுவாசி, கண்காணி, ஊழியக்காரன் எத்தனை நாக்கு இருக்க கூடாது அவனுக்கு? இரு நாக்கு இருக்க கூடாது. The helpers, the deacons must not be double tongued. இரு நாக்குன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? What is the double tongue mean? சர்ப்பத்தின் நாக்கு, சர்ப்பத்தின் வாய். Mouth of a serpent, tongue of a serpent. அப்ப நம்ம இந்த சபைக்குள்ள வந்துட்ட பிறகு ஆண்டவருடைய வாயா நம்ம இருக்கணும். ஆண்டவருடைய ஊழியத்துக்கு நம்ம பிரயோஜனப்படணும். நீ பிசாசின் வாயாக மாறக்கூடாது. Having come to the church, we should be made use of God in the ministry of God as his mouth and not be as the mouth of a serpent. சர்ப்பத்தின் வாய் எப்படி பேசும் தெரியுமா? பொய் பேசும். The mouth of a serpent will lie. தந்திரமா பேசும். It will deceitful. ரொம்ப டெக்னிக்கா பேசும். It is technical. ஏமாத்துறதுக்கு வஞ்சிக்கிற மாதிரி பேசும். And it will speak as though to deceive. நம்பும்படியா பேசும். It speaks so that others may trust. இப்படிலாம் நீங்க பேசி காரியத்தை சாதிச்சிடலாமே தவிர உன்னுடைய மகிமை போய்டும். You may speak like this and achieve your matter, but your glory will depart. உன்னுடைய பெட்டி, உன்னுடைய கிருபை எல்லாம் நஷ்டப்பட்டு போய்டும். You will lose the graces of God. நீ ஒரு வல்லமை விளங்கும் பெட்டி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம போய்டும். Your ark of your strength will be brought to naught. தயவு செய்து நமக்குள்ள இருக்கிற இந்த சர்ப்பத்தின் வாயை கட்டுப்படுத்தி தேவனுடைய வாயாய் மாறுங்கள். Kindly let us control the tongue of the serpent and become the mouth of God. அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா படபடன்னு பேசுவாங்க. Such ones will speak so hasty. ஒரு சிலர்லாம்
அப்படி இந்த பெல் இல்ல பிரேக்கும் கிடையாது, பேசிட்டே இருப்பாங்க. Some people will keep on speaking without any bell or break. அப்படிலாம் நீங்க பேசி பழக கூடாது. You should not habituate in speaking. யார் முன்னால பேசுறோம், என்ன பேசுறோம், நம்ம பேசுறத கர்த்தர் கேட்கிறார். பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். The word of God says, they that fear the Lord speak to one another and the Lord hearkens to it. ஒரு வார்த்தை நீங்க தப்பா பேசுனீங்கனாலும் அது தேவனுடைய கணக்குல போயிடும். Even if you speak one word mistaken, then that will go into the account of God. அந்த ஒரு வார்த்தை அவனுக்கு போதும், பிசாசு அதை ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கோ. And the devil will strongly take hold of that one word. அந்த ஒரு வார்த்தையிலேயே நின்னுதான் அவன் போராடுவான். And he will stand and contend with you with that single ஒரு word. அவிசுவாசமான வார்த்தை, One word of unbelief. ஒரு தேவனை துக்கப்படுத்துகிற வார்த்தை, One word of grieving God. ஒரே ஒரு வார்த்தை தேவனுக்கு விரோதமா ஏதாவது பேசிடுவியா? Just one word if you would speak against God. இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் என்ன செய்யவில்லை? பாவம் செய்யவில்லை. அவன் சர்ப்பத்தின் வாயா மாறவில்லை. In all these things Job sinned not with his tongue, with his mouth. He did not become the mouth of a serpent. இந்த பினகாஸ் ஓப்னியினுடைய கேரக்டர் என்ன? Now what is the nature of this Hophni and இவங்க Phinehas? ஆசாரியனுக்கு பிறந்துட்டாங்களே தவிர ஆசாரியனுடைய எந்த அனுபவமும் அவங்களுக்கு கிடையாது. They were born as priests, but they had no experience of a priest. வேதம் சொல்லுகிறது அவர்கள் ஆசாரியர்களா இருந்தார்கள். The word of God says they were priests. ஆனா அதுக்குள்ள எந்த விதமான ஒரு தெய்வீக அனுபவங்களும் அவங்களுக்கு கிடையாது. But they had no divine traits within them. நம்ம விசுவாசியா ஆயிட்டோம்னு சொன்னா விசுவாசிக்குரிய ஒரு சிம்பல் நமக்குள்ள இருக்கணும். Even as we are believers, we need to have the sign of a believer within us. இல்லாவிட்டா ஊழியத்துக்கு வந்துட்டோம்னா ஊழியக்காரங்கிற ஒரு சிம்பல் இருக்கணும். Or a servant of God should reveal that he is a servant of நாம் God. நம்மை வெளிப்படுத்த தவறிவிடவே கூடாது. We should not fail to reveal ourselves. ஆண்டவர் நம்மை பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். God will look at us. இவர்கள் ஆசாரியர்கள், ஆனால் தேவனை அறியாத ஆசாரியர். These are priests but have not known God. அவங்க கேரக்டர் பத்தி பைபிள் என்ன சொல்லுகிறது? What does the word of God tell about their character? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 Samuel 2:12. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. இங்க அவங்களுடைய ரெண்டு தீய அனுபவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. Here it is said about two evil natures of them. ஒன்று பேலியாளின் மக்கள், இரண்டாவது அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. They were sons of Belial and they did not know the Lord. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does that mean? பேலியாளின் மக்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? How can we identify the sons of Belial? சமயம் வாய்த்தா அது ஒரு சப்ஜெக்ட் நம்ம படிக்கலாம். Time permits, we can read about that another day. ஆனா பேலியாளின் மக்களுடைய ஒரே ஒரு காரியத்தை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். But I want to tell you one thing, one attribute of sons of Belial. நீதிமொழிகள் Proverbs 6ஆம் அதிகாரம் 6 12, 13, 14. verses 12 through 14. பேலியாளின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் ஆகடியும் பேசித் திரிகிறான். அவன் தன் கண்களால் சைகை காட்டி, தன் கால்களால் பேசி, தன் விரல்களால் போதனை செய்கிறான். அவன் இருதயத்திலே திரியாவரம் உண்டு, இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்குகளை உண்டு பண்ணுகிறான். ஆகையால் சடுதியில் அவனுக்கு ஆபத்து வரும், சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். இங்க பாருங்க, அவனுடைய துவக்கம், அவனுடைய வளர்ச்சி, அவனுடைய வீழ்ச்சி மூணு இருக்கு. Look at his beginning, his growth and his fall. பேலியாளின் மகனை துன்மார்க்கன் என்று வேதம் சொல்லுகிறது. He says Belial's son, they are wicked. துன்மார்க்கனுக்கு என்ன கிடையாது? Wicked சமாதானமே கிடையாது. hath no peace. அவனுக்கும் சமாதானம் கிடையாது, அவனால யாருக்கும் சமாதானம் கிடையாது. He has no peace and does not give peace to அப்ப others. பேலியாளின் மக்களா இருந்தாங்கன்னா அவங்க துன்மார்க்கர்களாக இருந்தாங்க. If your sons of Belial means they are wicked. துன்மார்க்கர் எப்படி சபையில வைப்பாரு கர்த்தர் அப்படி நீங்க கேக்குறீங்களா? Do you ask how can the Lord keep the wicked in the church? ஒரு விசுவாசியை துன்மார்க்கனா வச்சிருப்பாரா? Can a believer be wicked? ஒரு ஊழியக்காரன் துன்மார்க்கனா இருந்தா சபையில வச்சிருப்பாரா? ஊழியத்துக்கு எடுப்பாரா? Will God take a wicked servant of God into the ministry and keep them in the church? அவனே பாவியத்தான் கர்த்தர் பரிசுத்தவானா மாத்தலாம்னு கொண்டு வந்திருக்கிறாரு, அவன் மாறல, என்ன பண்றது? Yes, the Lord brought us such a sinner to become a saint, but he has not changed. What to do? இவங்களை பத்தி பைபிள் என்ன சொல்லுது? About them, what does the word of God say? பிரசங்கி 8:10. Ecclesiastes 8:9. 8:10. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். பரிசுத்த ஸ்தலத்துக்கு தான் இவங்க என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? இந்த துன்மார்க்கர் போக்குவரத்து செஞ்சிட்டு இருந்தாங்க. வருவாங்க போவாங்க, பரிசுத்த ஸ்தலத்துக்கு தான் வருவாங்க. ஆனா லைஃப்ல என்ன கிடையாது, இன்னும் துன்மார்க்கர் என்கிற தன்மையிலிருந்து மாற்றம் இல்லை. These were the wicked come and gone from the holy place, but their life has not changed. அப்ப இந்த சர்ச்சில்
இப்ப நம்ம இவ்வளவு பேர் உட்கார்ந்திருக்கோம், இதுல எத்தனை பேர் பேலியாளின் மக்கள்? So many of us are seated in the church, but how many of us are the sons of Belial? உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க. Ask question to yourself. அவங்க என்ன செய்வாங்க? கண்களால் பேசுவாங்க. Such people will wink with their eyes. பேசுறது எது பேசணும்? வாய்தான பேசணும். Only your tongue should speak, is it ஆனா not? இவங்க கால்களால் பேசுகிறார்கள், கண்களால் சைகை காட்டுகிறார்கள். But these people wink with their eyes and speak with their feet விரல்களால் போதனை செய்கிறார்கள். and teach with their fingers. எப்படி இருக்கும்? இப்படி சிக்னல் இருக்கா உங்களுக்கு? Do you have such signaling? கால்களால் பேசுகிறது. Speaking with the feet. அடுத்து கண்களால் என்ன செய்கிறார்கள்? சைகை காட்டுகிறார்கள். Winking with the eyes. விரல்களால் போதனை செய்கிறார்கள். Teaching with the fingers. ஒரு பெண்ணை குறித்து தவறான இல்ல, ஒரு போன் திடீர்னு எனக்கு வந்துச்சு. I received a phone call about a girl அவ இன்னைக்கு இந்த பிரச்சனையை உண்டு பண்ண போறா, ஓடி போறான்னு ஒரு செய்தி. that she is about to run away today. அந்த செய்தி எனக்கு திடீர்னு கேட்ட உடனே நான் உடனே வண்டி எடுத்துட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டேன். Suddenly when I heard of that message, I fled with my vehicle. உடனே அந்த வீட்டுக்கு போயாச்சு. I went to her house. வீட்டுக்கு போனா அவ ரொம்ப அப்பதான் ட்ரிம்மா கிளம்பி வெளியே வர்ற டைம். And that was the time she was about to leave. அன்னைக்கு சாயங்காலம் அவ மிஸ் ஆகுறா அப்படின்னு ஒரு செய்தி. இன்னைக்கு அப்படியே வேலைக்கு போயிட்டு அப்படியே ஓடுறது. She thought she can go to the job today and then run away. அப்படி ஒரு செய்தி கிடைச்ச உடனே எனக்கு படபடப்பாயி நான் வேகமா போயிட்டேன். I was just hasty to go to their house then. வீட்டுக்கு போனா அப்பா வேலைக்கு போயாச்சு, அக்கா வேலைக்கு போயாச்சு. When I went there, their father, her elder sister has gone to the job. அம்மாவும் பொண்ணு தான் இருக்காங்க. பொண்ணு வேகமா புறப்பட்டுட்டு இருக்கா. Even her mother is about to go and she is starting in haste. நான் போய் கேட்டேன், உனக்கு இன்னைக்கு என்ன ப்ரோகிராம் சொல்லு அப்படி. I asked her, what is your program today? இன்னைக்கு ஏதோ வேற மாதிரி கேள்விப்பட்டேனே. I heard something else. என்ன விஷயம் அப்படின்னு. What is that? அந்த அம்மாவுக்கு வேர்த்திருச்சு, என்னவோ திடீர்னு பாஸ்டர் பிரதர் உள்ள வந்துட்டாரு. That mother, she perspired saying, suddenly the brother has come. Why? இவளுக்கும் கையும் ஓடல, காலும் ஓடல. She could not move about. என்னடா இது இவ்வளவு கரெக்டா வந்து நிக்கிறாரு இந்த ஆளுன்னு. And he is coming correctly to the spot. ஏன்னா வண்டி பேக்கப்ல கரெக்டா இருக்கு. Because all her things are being correct with her. இப்ப போன உடனே அப்படியே போயிரணும் வண்டி. Soon when she is about to leave the job, she goes away. நான் போய் நின்ன உடனே அவளுக்கு பேய் அரைஞ்ச மாதிரி ஆயிட்டா. When I stood there, she was about like ghostly. என்ன பண்ணன்னு தெரியல அவளுக்கு. She could not know what to do. அவங்க அம்மா என்னன்னு என்னைய பிடிச்சு கேக்குறாங்க. Her mother is asking me what? இவ இப்படி சுத்தி அடுத்த ரூமுக்குள்ள போயிட்டா. And she turned about to the another room. அந்த அம்மா இங்க நிக்கறாங்க. The mother was standing opposite. இவ இந்த ரூமுக்குள்ள நிக்கறா. And she was in that room. அங்க இருந்து எனக்கு கை கட்டறா. நீங்க போங்க, நான் சர்ச்சுக்கு வரேன்னு. அது பாஷை அது. From there she is showing her hand saying, you go to the church, I will come there. இப்போ என்னைய காப்பாத்துங்கன்னு. எல்லாம் வாயே கிடையாது, வார்த்தையும் கிடையாது, எல்லாம் என்னதுதான், சைகையில தான் ஓடுது. She was not at all speaking, all things in a signal. நீங்க போங்க, நான் சர்ச்சுக்கு என்ன செய்றேன், உடனே வர்றேன். You go to the church, I will come there immediately. சரின்னு உடனே நான் அந்த சூழ்நிலையை அப்படியே அவங்க அம்மாவுக்கு தெரியாம அப்படியே வேற மாதிரி ட்ரிப் பண்ணிட்டு நான் வந்துட்டேன் சர்ச். Soon I turned the situation without the knowledge of her mother and then came to the faith. ஆனா அன்னைக்கு அந்த பெண் சரியாயிட்டா. But that day she was made right. நான் சில கேள்விகள் கேட்டேன், பயந்துட்டா, ஒத்துக்கிட்டா, அங்கேயே கால்ல விழுந்துட்டா. அன்னையோட வாழ்க்கையும் மாறிடுச்சு. I asked her a few questions, she changed, she feared, she accepted, she changed her life also. அவங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னு பாருங்க. Test what spirit is within you. பேலியாளின் மக்களாக நம்முடைய மக்கள் இருந்து விடக்கூடாது. Let not our sons be the sons of Belial. கால்களால் பேசுகிறது. Speaking with the feet. ஒரு சிலர் சொல்லுவாங்க, எங்கள் வாய் பேசாது, கை பேசுமா. திமிரு அதிகமாயிடுச்சுன்னா எனக்காகிய கர்த்தர் ஒரு காலத்துல ஓடிப்பார் திருப்பி. Some will say, our mouth will not speak, our hand will speak. அப்படிதானே? கால் பேசும், கை பேசுமா. கையெல்லாம் பேசும். ஒரு நாள் அதுவும் கர்த்தர் பேச விடாம நினைச்சுவாரு. பிரேக்ல அப்படி எத்தனை பேர் பண்ணிருக்கான், எத்தனை பேர் இழுத்துட்டு போய் நிக்கிறான்னு நமக்கு தானே தெரியும். Your hand also may speak, but we know as to how many God has stopped or put a break on. நாம இந்த நாட்கள்ல நமக்குள்ள இருக்கிற ஆவிகள் எல்லாம் இனமறிந்து அழித்து சரிப்படுத்த வேண்டிய ஒரு டைம். Today, these are the days or the times in which we have to rectify ourselves. 1 சாமுவேல் 2:12 அவர்கள் கர்த்தரை அறியவில்லைன்னு இருக்கு. 1 Samuel 2:12 says they did not know God. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does it mean? கர்த்தரை அறியவில்லை என்பது பிரதிஷ்டை இல்லாத ஒரு ஜீவியத்தை காண்பிக்கிறது. They did not know the Lord means a life without consecration. பிலிப்பியர்ல நாம் பார்க்கும் பொழுது, Turning to Philippians, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் குப்பையாய் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். I count all things but loss and dung for the excellency of the knowledge of Christ Jesus. கர்த்தரை அறிகிற அறிவு வரும்போது
எல்லாம் குப்பையா மாறிடும். When the knowledge of God comes in, everything will become dung. பிலிப்பியர் 3, 7, 8 இவைகளை நம்ம இதை பார்க்க முடியும். We see this in 7 and 8 of Philippians 3. பிலிப்பியர் 3:11 நாம் இதை பார்க்கலாம். Again 3:11 says this. இந்த அறிகிற அறிவு வரும்பொழுதுதான் உலகத்தில் உள்ளதெல்லாம் நஷ்டம் குப்பைங்கிற ஒரு தாட் வரும். பிரதிஷ்டை இல்லாதவனுக்கு இந்த உலகம் எல்லாம் குப்பையெல்லாம் பெரிய மேன்மையா தெரியும். ஒரு சிலர் பாருங்க குப்பை அள்ளிட்டு தலையில வச்சுட்டு பைத்தியக்காரன் போறான் பாருங்க, அதே மாதிரி சிந்தை வந்துடும். Only when we have the knowledge of God, we can count all the excellencies in the world as dung. You see, some people all take the dung as some great thing, some people are like that. காரணம் என்ன? Reason? அவங்களுக்கு அது விலையேறப்பட்ட பொருளா தென்படுது. Because such things seem to be excellent for them. இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு விசுவாசியோ ஊழியக்காரனோ அவனுக்கு கர்த்தரை அறிகிற அறிவு வேணும், உலகத்தை குப்பையா என்கிற ஒரு தாட் வேணும். But after coming into this fellowship, a servant of God and a believer need to have the thought of the things of the world as dung. இந்த உலகத்துல உள்ளதெல்லாம் கர்த்தர் நமக்கு தருவார். The Lord will grant us the things of the world. தேவைகள் எல்லாம் தேவனுக்கு தர முடியும். God can supply our necessities. ஆனா நாம பிரதிஷ்டை உள்ளவர்களா இருக்கணும். But we ought to be consecrated. உலகத்தை வெறுக்கிறவர்களா இருக்கணும். We to hate the world. தெய்வத்தினுடைய சன்னிதானத்துல எல்லாவற்றையும் வெறுத்து குப்பையாக எண்ணக்கூடியவர்களா இருக்கணும். We should hate everything in the presence of God and count them but down. அவர்கள் கர்த்தரை அறியவில்லை என்று சொன்னால் பிரதிஷ்டையை அவர்கள் பண்ணவே இல்லை. They did not know God means they did not consecrate themselves. அடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள தோல்வி என்ன? The next failure in his life. அவர்கள் கைகளில் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 3 கூர் உள்ள ஒரு ஆயுதம் அவர்கள் கையில் இருந்தது. 2:13 we see that a flesh hook with 3 teeth was in their hand. நம்ம கையில இருக்க வேண்டிய ஆயுதம் சூலம் அல்ல, நம்ம கையில இருக்க வேண்டிய ஆயுதம் சிலுவை. The armor in our hand should not be this flesh hook but it should be the cross. அவங்க கையில ஒரு பெரிய சூலம் மாதிரி வச்சிருந்தாங்க, ஒரு ஃபோர்க். நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறதுக்கு ஒரு ஃபோர்க் யூஸ் பண்றோம் இல்லையா, அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ணது என்னது, பெருசு கொப்பரையில குத்துற மாதிரி வச்சிருப்பான். 3 கூர், எவ்வளவு குத்தி எடுக்கிறோமோ அவ்வளவுத்தையும் எடுத்துருவான். They had the very sharp 3-teethed flesh hook of the fork. யோசிச்சு பாருங்க. Just think. நமக்கு அப்படி இருக்கா? Do we have that? நீ சிலுவையை வச்சிருக்க வேண்டிய ஆள், நீ சூலம் வச்சிருக்க ஆளு கிடையாது. You should have the cross and not the fork. அவங்க போஜன பிரியர்களாக இருந்தார்கள். They were gluttonous. சாப்பாடுனா அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஆவி அது. Food was a bad spirit for them. நமக்கு அப்படி இருக்கா? Do we have that? கொஞ்ச நாள் சாப்பிட போறோம் அதுக்கு பிறகு என்ன அப்படிங்கறீங்களா? Do you think I am going to eat only few days and then not? ஒரு ஊழியக்காரர் போய் ஒரு இடத்துல சாப்பிட்டார். One servant of God went to a place to eat. ஒரு ஹோட்டல்ல. In a hotel. சாப்பிட்டாரு. அந்த கேஷியர் இவரை பார்த்துக்கிட்டே இருந்தான். He was keeping on eating and the cashier was watching him. அவனும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், இவரும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டே இருக்கிறார். He kept on ordering and he was having a good meal. அவன் ஒரு நாள் விட்டுட்டான். One day he left off. என்னத்தையா சாப்பிட்டு போறாங்க, Let him eat anything. நமக்கு சேல்ஸ் ஆனா நல்லதுன்னு விட்டுட்டான். Our matter is only about the sales. இப்படி அது கண்டினியூ ஆயிடுச்சு. It continued. ஒரு நாள் அவன் பார்த்தான், அவனுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, என்னடா இப்படி சாப்பிடுறானுங்க. One day he was surprised to see how the servant of God ate. வாங்கி தின்னுக்கிட்டே இருக்கான். Kept on buying, kept on eating. நான் சொல்றது ஜோக் இல்ல. It's no joke. வாங்கி முடிச்சு பில்லு பே பண்ண வரும்போது அவன் கேட்டான், இது யார் காசு பாஸ்டர் அப்படின்னு கேட்டான். After that when he was coming to pay the bill he asked, whose money is it, pastor? எப்படி இருக்கும்? How would இவர் it அப்படியே be? நின்னாரு. He just stood. அவன் சொன்னான், இது யார் காசு? Whose money is this? இவ்வளவு சாப்பிடுறீங்க. How much you eat? அதுக்கு பிறகு இவர் அந்த ஹோட்டலுக்கு போவாரா? From then வேற ஹோட்டலுக்கு போயிட்டார். he went to another hotel. ஆள் சொன்னா கண்டுபிடிச்சிருவீங்க, மதுரைக்காரரே. He is belonging to Madurai. கண்டுபிடிச்சிருவீங்க. You would find him out. இப்ப இல்ல. But he is no more. இறந்துட்டார், அதனால சொல்லக்கூடாது. He is passed away but I don't want to mention his name. என்னுடைய பேட்ச்ல உள்ளவர்தான். He is my batch. எதுக்கு இத சொல்றேன்? What I tell you is சென்னையில நடந்தது. இப்படி அதிங்கறது ஊழியத்துக்கு வந்துட்ட பிறகு விசுவாசத்துல வந்துட்ட பிறகு, விசுவாசியா மாறின பிறகு, ஊழியத்துக்குலாம் வந்த பிறகு கண்ட்ரோல் பண்ணணுங்க. சாப்பாட்டெல்லாம் சும்மா தின்னுட்டு அலைஞ்சிட்டு கிருபையை விட்டுட்டு பரலோகத்தையை விட்டுட்டு மகிமையை விட்டுட்டு பெட்டியும் போய் எல்லாம் போய் ஒண்ணும் இல்லாம சோர்திங்கிற பாத்தியா மாறிடக்கூடாது. After coming into this faith, after becoming a servant of God, let us control ourselves, subject our body, not eating too much, and finally we will lose the glory and the grace of God. நான் என்னடா ஊழியக்காரர் இப்படி ஏசுறாருன்னு நினைப்பீங்க, நடந்ததுதான் சொல்றேன். You may think I am getting angry with the servants of God, but it is a thing that happened. தீக்கதிர் ஸ்டாப்ல எதிர்த்தல தான் இருந்தார். He was staying near the Thikadir stop.
எதுக்கு இதை சொல்றேன்? Why I tell you this is, உனக்கு போஜனத்துல ஜெயம் வேணும். பேலியாளின் பிள்ளைகள் அவங்க ஜெயிக்கல அதுல. you should have an overcoming life over gluttony. தமிழ்ல சொல்லுவான், ஆக்க பொறுத்தவனுக்கு என்ன செய்யல, ஆற பொறுக்கலன்னு. The man who could wait till it was prepared could not wait till it was வாயில போட்டு cooled வாயில இருந்து down. கையில துப்பி திருப்பி பிளேட்ல வச்சு திருப்பி ஆற வச்சு சாப்பிடுறது அப்படிலாம் இருக்கும் ஒரு சிலருக்கு. He put it into his mouth, again he spit it out, again he took it into his mouth. Someone like இவங்க this. அப்படி ஆள்தான். அங்க கொப்பரையில வெந்துகிட்டு இருக்கும், இவன் போய் நெஞ்சிட்டு வந்துருவான், அதை தூக்கிட்டு வந்துருவான். These sons of Eli were like that. It was அப்படி white. உன் உடம்ப வளர்த்து எங்க கொண்டு போய் சேர்க்க போற? Having grown your body in that way, where are you going to go? ஃபாஸ்டிங் நேரத்துல ஃபாஸ்டிங் எடுக்கணும். Take fasting in the time you ought to. உடம்ப ஒடுக்க வேண்டிய நேரத்துல என் சரீரத்தை ஆகாதவனாய் போகாதபடிக்கு ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். I subject my body and bring it under subjection lest I should be a castaway. ஃபாஸ்டிங் எடுக்கணும். Take fasting. வாங்கி தின்னுட்டு கடைசில எங்க போய் சேர போறீங்களோ தெரியல. அநேகரை நான் பார்த்து ஆச்சரியப்படுறேன். Don't know where your destination will be after eating too much. அதிசயமா இருக்கிறது ஒரு சிலர் போக்கலாம். So the way of some of you are found to be marvelous. போஜன பிரியர்கள், Gluttonous. இவங்க எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. கர்த்தர் கொடுத்தாருன்னு கர்த்தரா கொடுத்தாரு. These people eat well saying the Lord has given. Has the Lord given you? நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் எல்லாம் வைக்கணும். பலிபீடத்துல வைக்க வேண்டிய டைம்ல வச்சிரணும். We need to lay upon the altar some things we have to lay for the Lord. சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. I don't say you should not eat. கர்த்தர் உன்னை திருப்தியா போஷிப்பார். The Lord will eat you to your plenty. ஆனா அதுக்காக வாழ்வே சாப்பாடுதான் சொல்லி நினைக்க கூடாது. அது பின்னாலேயே சுத்தக்கூடாது. But don't roam behind the foot saying your life is all that. வாயையும் வயித்தையும் கட்டுறதுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு பழகணும். You should habituate in controlling your mouth and stomach. அப்படி நாம செய்ய தவறாக அப்படி செஞ்சா, When we fail to do that, நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு செலவழிக்கிறது, இஷ்டத்துக்கு போறது, இஷ்டத்துக்கு செஞ்சா ஜனங்கள் காணிக்கையை வெறுப்பார்கள். if we are going to spend like that, if we are to walk like that as we like, then people will hate our offering. அவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து அந்த ஜனங்கள் கர்த்தருடைய காணிக்கையை உதைக்க ஆரம்பிச்சாங்க. Looking at their activities, people of God started to kick at the offering. நம்ம அப்படி செயல்படவே கூடாது. We should never do that. ரொம்ப கவனமாக நாம் செயல்படுத்த வேண்டும். Let's be very careful in what we do. தேவன் நம்மிடத்துல உங்கள்ட்ட எப்படி காணிக்கை கொடுக்கலன்னு கணக்கு கேட்கிறாரோ, அதே மாதிரி எங்ககிட்ட காணிக்கையை எப்படி செலவழிச்சேன்னு என்ன செய்வாரு, கணக்கு கேட்பாரு. As to how the Lord is asking you, why didn't you offer? So the Lord will ask us, how did we use the offering? கேட்பாரா கேட்க மாட்டாரா? Will he ask or not? Surely. உங்களுக்கு 4 அடினா எனக்கு 7 அடி இருக்கும். If it is 4 feet for you, then for us 7 feet. அப்படிதான் பைபிள் சொல்லுது. That's what the Bible says. அதனால நாம அந்த ஏலியின் பிள்ளைகள் இப்படி தங்களை கெடுத்ததுக்கு காரணம் அவங்களுக்கு பிரதிஷ்டை இல்ல. Sons of Eli spoiled themselves because they had no consecration. உன் முடியில ஒரு பிரதிஷ்டை இருக்கணும். You need to have consecration in your hair. உன்னுடைய முடியில ஒரு பிரதிஷ்டை இருக்கணும். A consecration in your hair. உன் சிந்தையில ஒரு பிரதிஷ்டை இருக்கணும். A consecration in your mind. உன் கண்ணுல ஒரு பிரதிஷ்டை A இருக்கணும். consecration in your eyes. அப்படிதானே? சரிதானா நான் சொல்றது? Am I right? இருக்கா? Do we பைபிள்ல have? இருக்கா? யோபு 31:1 என்ன சொல்லுகிறது? What does Job 33 கண்களோடு say? உடன்படிக்கை பண்ணின நான் என்று சொல்லி இருக்கிறார். I have made a covenant with my eyes. தாவீது சொல்றாரு, என் வாய் மீறாதபடி நான் என் வாயோடு ஒரு தீர்மானம் பண்ணி வச்சிருக்கேன். David says, I have made a decision with my tongue that it transgress not. உன் நாவை நீ அடக்க வேண்டும்னு பைபிள் சொல்லுது. The word of God says you need to tame your tongue. வயிறு உனக்கு தேவனாய் மாறிட கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. Word of God says your belly should not be your நீ God. போட்டிருக்க Dressல உனக்கு பிரதிஷ்டை இருக்கணும். You should have a consecration in your dressing. நான் ஒரு நாள் விசுவாசியா இருக்கும்போது ஒரு கிறிஸ்துமஸ்க்கு ஒரு Dress போட்டுட்டு சர்ச்சுக்கு போயிட்டேன். One day when I was a believer, I put on a Christmas dress to the church. ஒரு black கலர்ல ஒரு stripes போட்டது. It was striped in black. அவ்வளவுதான். என்னை அந்த ஊழியக்காரர் அன்னைக்கு ஒரு வழி பண்ணிட்டாரு. The servant of God, he shattered me that day. கூட்டம் முடிஞ்சது. This meeting was நான் over. போய் தோத்திரம் பண்ணேன். I went to wish him. இது என்ன கோலத்துல வந்திருக்கிற? He asked, what is this fashion? நான் எப்பவுமே அவர் கூடயே இருப்பேன். I used to be with him always. அவர்தான் என்னை ஊழியத்துக்கு ட்ரெயின் அப் பண்ணது. He trained me up for the ministry. ஆனா இப்போ அவரு இந்த Dress போட்டு வந்துட்டு சர்ச்சுக்கு கொஞ்சம் தள்ளி நில்லு எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்ட்டாரு. He looked me up and down and said, what this dress? You move a little and stand away. அப்படியே சொல்லிட்டாரு. He said, I'm ashamed. கொஞ்சம் தள்ளி நில்லு தம்பி. You stand away. எல்லாரும் ஜனங்கள்லாம் வராங்க. உன்னைய பார்த்து அவங்க எல்லாம் தப்பா எடுத்துருவாங்க. என்னையே தப்பா எடுத்துருவாங்க. நீ கொஞ்சம் தள்ளி நில்லு பாருங்க. People are coming, they will misunderstand me and you. Therefore stand away. அதுதான் என்னுடைய
சர்ச்சில் கலர் ட்ரெஸ்ஸுக்கு அதான் கடைசி நாள். That was the last day for my colored dress in the church. கூட்டத்துக்கு அதுக்கு பிறகு நான் கலர் ட்ரெஸ் கூட்டத்துக்கு போட்டதில்லை, வெளியே காலேஜ் இனத்தையா போட்டு போவேனே தவிர அத கூட ஒரு விசுவாசி சொல்லிட்டான், ரோட்ல இவனை பாத்தீங்களான்னு சொல்லி கொடுத்துட்டான். After that I have never worn colored dress in the church, but when I worn it out, the believers came and said it to the brother. நீங்க யோசிச்சு பாருங்க. You just think over. நமக்கு எல்லாத்துலயும் பிரதிஷ்டை வேணும். We need to be consecrated in everything. ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் சொன்னாரு, நீ ஒரு கழிச்சு தான் இத்தனை நாள் படுத்து கிடக்கணும்னு சொன்னாரு. And to one prophet the Lord said, you should lie down only to one side. ஒரு ஹின் அளவு தண்ணீர் தான் நீ இத்தனை நாள் குடிக்கணும்னு சொன்னாரு. And you should drink only one hin of water for so many days. நம்ம அப்படி இல்ல, இப்போ அது பாட்டுக்கு பாட்டிலா தூக்கிட்டே வந்துடுறோம். இப்போ அது ஒரு ஃபேமஸ் ஃபேஷன் ஆயிடுச்சு. இப்போ We are not like that. We drink bottles together. Now the fashion is bringing bottle to the presence of God. அப்படிதானே? Are we not? இப்ப பாட்டில் இல்லாம போயிட்டா நீ ஒரு பைத்தியக்காரன் நினைச்சிடுவாங்க, காசு இல்லாத ஆள் நினைச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு இப்ப பாட்டில் வாங்காம போறதே கிடையாது. We do not refrain from bringing the bottles because others will think we are out of fashion. அது ஒரு இப்ப ஒரு ஃபேஷன் ஆயிப்போச்சு. ஊழியத்திலயும் அதே மாதிரி வந்துருச்சு. Even in the ministry that fashion has come up. அந்த காலத்துல எல்லாம் எப்படி இருந்தாங்கங்கறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. Let us think how they were in those days. அவர்களுடைய வாழ்க்கையில உள்ள மிகப்பெரிய தோல்வி 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தின்படி அவர்கள் வேசித்தனம் பண்ண ஆரம்பித்தார்கள். 2:22 we see the greatest failure in their life. They started to commit fornication. ரெண்டு விதமான விபச்சாரம் இல்லாட்ட வேசித்தனம் இருக்கிறது. Two kinds of fornication or adultery. ஒன்று எழுத்தின் பிரகாரமானது. One literal. அது மிகவும் பெரிய தவறு. It's a great sin. இன்னொரு வேசித்தனம் விபச்சாரங்கிறது கர்த்தரை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு உலகத்தை சிநேகிப்பது. The other kind of adultery is loving the world, saying that I love God. ஒரு மனைவி இருக்கத்தக்க இன்னொருத்தியை நேசிச்சா அதுக்கு பேரு வேசித்தனம் விபச்சாரம் பேரு. Having one wife, if you love another, it's called adultery, fornication. மனைவியே இல்லாம விவாகமே ஆகாம இருக்கும்போது ஒரு பையனையோ ஒரு பெண்ணையோ நேசிக்கிறது அதுவும் விபச்சாரமும் வேசித்தனத்துக்கு அடையாளம். When one is still unmarried, if you love a boy or girl, then that is again a sign of fornication. அதுபோல ரட்சிக்கப்பட்ட பின்பு இயேசுவை நேசிக்காம உலகத்தை நேசிச்சா அதுக்கு பேர் என்னது? விபச்சாரம்னு அர்த்தம். So is it after getting saved, loving the world more than God, that is a fornication. நான் சொல்றது கரெக்ட் தானா? Am I right? யாக்கோபு 4:4 படிச்சு பாருங்க. James 4:4. விபசாரரே விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்றீர்களா? போதுமா? விசுவாசிகளேன்னு சொல்லல, என்ன சொல்லிவிட்டாரு? விசுவாசிகளே ஊழியர்களே அப்படியே சொன்னாரு. Did he say believers, servants of God? இப்படி நான் ஒரு பிரசங்கம் பண்ணா பாதி பேருக்கு டென்ஷன் ஆயிடுவாங்க. If I preach like this, then half of you will be in tension. ஆனா யாக்கோபு சொல்றாரு விபச்சாரரே விபச்சாரிகளே அப்படினு ஸ்டார்ட் பண்றாரு. But James clearly started, ye adulterers and adulteresses. காரணம் என்ன? Reason? இயேசுவே உம்மை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் உலகத்து பக்கம் போறியே அது விபச்சாரம். They say I love my Jesus but still go back to the world. இதுதான் அன்னைக்கு நடந்த தன்மை. That is what happened on that day. கர்த்தரை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு மாம்சத்துல அவங்க விழுந்து போய் விட்டார்கள். They said we love God but they fell down in flesh. நீ செய்யற தப்பு உன் சந்ததி தவறு செய்யறதுக்கு காரணமா இருக்க கூடாது. The mistake that you commit should not be the reason for the falling of your generation. நான் திரும்பவும் சொல்றேன். Repeating. நான் ஒரு தப்பு செஞ்சு அதை இன்னொருத்தன் பார்த்து அதே தப்பு செஞ்சான்னா நான் அவன் தப்பு செய்யறதுக்கு நான் தான் யாரு? நான் தான் என்ன யாரு? காரணம். I commit a mistake. Another person is looking at me and committing the same mistake, then I am the cause for அதே it. போல சபையில ஒருத்தன் தப்பு செய்யறதுக்கு நீ ஒரு காரணமா இருக்க கூடாது. So is it you should not be the cause for another person committing sin in the church. உன் பிள்ளையே அந்த தவறு செய்யறதுக்கு நீ ஒரு காரணமா இருக்க கூடாது. You should not be the cause for your children committing that sin. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது அவர்கள் மற்றவர்கள் மீறி நடக்க காரணமா இருந்தார்கள். That is why the word of God says they were the reason for others to transgress. 1 சாமுவேல் 2:24. 1 Samuel 2:24. என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமா இருக்கிறீர்களே. நாமே மத்தவங்க விழுகிறதுக்கும் கெட்டு போறதுக்கும் காரணமா இருக்க கூடாது. We should not be the reason or the cause for the corruption and the fall of others. பழைய விசுவாசிகள் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். Old believers should be very careful in this. புதுசா வர்றவங்க உங்களை பாப்பாங்க. Newcomers will come and see you. நான் ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போயிருந்தேன். I went for a visiting in a house. அப்போ ஒரு ஆர்சி விசுவாசி வந்திருந்தார். There an RC believer came. அப்ப நான் ஜெபிப்போம்னு சொன்னேன், ஜெபிச்சோம். I said we'll pray and we prayed. அப்ப அந்த ஆளு அப்படி நார்மலாவே உட்கார்ந்தே ஜெபிச்சார். Then that person, the person of the house, he prayed normally. நான் ஜெபிச்சு முடிச்ச உடனே சொன்னேன், ஆர்சில நல்ல நெடுமுழங்கால் போட்டு ஜெபிப்பாங்களே, நீங்க அப்படி ஜெபிக்கலையேன்னு கேட்டேன். Soon after the prayer I said, in RC people used to be on knees but you don't do that.
அவன் உடனே ஒரு வார்த்தை சொன்னான். He soon told one word. நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சீங்க, உங்க விசுவாசிகள் அப்படியே உட்கார்ந்திருந்தாங்களா, நான் இப்படித்தான் இருக்கணும் போல் இருக்குன்னு நான் நினைச்சுக்கிட்டேன், அப்படியே இருந்துகிட்டேன். When you started to pray, your believers sat like this, therefore I thought I should be like that. எப்படி இருக்கும்? Then see. அது பிறகுதான் பார்த்தேன், இவன் நம்ம ஆளு என்ன செய்யல, முழங்காலே போடல. It is only then I found out our people did not be on knees. அப்ப இவனை பார்த்து தான் அவன் கெட்டு போறான். So looking at him, that man also transgressed. மற்ற ஜனங்கள் உங்களை தான் பாப்பாங்க. Other people, they watch you. சத்திய மார்க்கம் உங்கள் மூலமா தூஷிக்கப்படக்கூடாது. The way of truth should not be blasphemed through you. நீ ஒரு இஷ்டத்துக்கு Dress போடுறது, இஷ்டத்துக்கு சுத்துறது, உன்னை எங்கேயோ ஒரு இடத்துல தவறான இடத்துல பார்த்துட்டு பலரும் இடறி போனாங்கன்னா நீ தான் அவர்கள் மீறி நடக்க காரணம். Your dressing, your wandering, you standing in a wrong place will be the cause of fall in others. ஏன் மகிமை போகுது? Why is glory departing? நம்முடைய ஜீவிதத்தில் உள்ள தோல்விகள். Because of the failures in our life. பெட்டியை ஒருத்தன் தொட முடியுமா? Can anyone touch the ark? ஆனா பெட்டி பிடிபட்டு போயிருச்சே, எப்படி அப்படி நடந்தது? But the ark of God is taken, how come? அவர்கள் தகப்பன் சொல்லை கேளாதவர்கள். They hearken not the father's voice. 2:25. 2:25. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானேயாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். அவ்வளவுதான். ஆண்டவருடைய சொல்ல, பிதாவின் சொல்ல கேட்கல, பெத்த தாய் தகப்பனுடைய வார்த்தையை கேட்கலன்னா கர்த்தர் எப்படி என்ன செய்வாரு? சாபத்துக்குள்ளதான் கொண்டு போவாரு. They hearken not unto the voice of their father, therefore the Lord took them into the curse. யோசிச்சு பாருங்க. Just think about it. அதனாலதான் 3:13 சொல்லி இருக்கிறது, அவர்கள் தங்கள் மேலே சாபத்தை வரப்பண்ணிக் கொண்டார்கள். In 3:13 it is said that they made the curse to come upon themselves. பிறந்ததிலிருந்து ஊழியம் செஞ்சு முடிவு சாபம். They did the ministry right from birth, end is curse. காரணம் அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள தனிப்பட்ட ஜீவியத்தில் உள்ள பல தோல்விகள். Reason was the failures of various things in their personal life. ஒன்று சண்டை, one strife, மற்றொன்று சர்ப்பத்தின் வாய், two mouth of the serpent, அடுத்து பேலியாளின் மக்கள், three sons of Belial, அடுத்து பிரதிஷ்டை இல்லை, and next no consecration, அடுத்து அவர்கள் போஜன பிரியராயிருந்தார்கள், fifthly gluttonous, சிலுவை இல்லை, அவர்கள் கைகளிலே சூலம் இருந்தது, sixthly no grace but no cross but four, மற்றவர்கள் தவறாய் நடக்க அவர்கள் முன்மாதிரியாக இருந்தார்கள், seventhly four examples for others to transgress, எட்டாவதாக அவர்கள் வேசித்தனம் பண்ணினார்கள், eighthly committed adultery, ஒன்பதாவது அவர்கள் தகப்பன் சொல்லை கேட்கவில்லை, ninthly hearken not to their father. அது நிமித்தம் அவர்கள் பாவம் பெரியதாக இருந்தது, அவர்கள் நடக்கை சரியில்லை, சாபத்துக்கு உள்ளாக மாறினார்கள். Because of which their sin was great, walk was wrong, and finally put into curse. எல்லாம் செஞ்சிட்டு கடைசில எங்க வந்து நிப்பாங்க? After doing everything, where would they stand எல்லாம் finally? பண்ணிட்டு எங்க வந்து உட்கார்ந்துக்குவான்? After doing everything, they come and 4 வாசிங்க. 4:4. அப்படியே கேருபீன்களின் மத்தியிலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர ஜனங்கள் சீலோவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அங்கே ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினேகாசும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அண்டையில் இருந்தார்கள். எல்லாம் பண்ணிட்டு எங்க வந்து உட்கார்ந்துக்குவான் அமைதியா? Doing everything silently, they sat. எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிடுவான், கடைசில எங்க வந்து உட்கார்ந்துக்குவான்? They did அழகா பெட்டிக்கிட்ட வந்து பேசாம இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு பேசாம வந்து உட்கார்ந்துக்குவான். They did everything and finally came near the ark of God and sat there. எங்கேயும் அமைதியா வந்து உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி போறது, வெளியே போன உடனே எல்லா சேட்டையும் பண்றது. They remain silent here, they praise God and just go out, after that doing all kind of naughtiness. பிரியமானவர்களே, இதெல்லாம் இந்த ரெட்ட வேஷம் 3 வேஷம்லாம் நம்ம இங்க போட முடியாது. தேவனுடைய கண்கள் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். Beloved ones, we cannot be in disguise, for the eyes of the Lord will always watch us. அப்ப ஏன் உடனே தேவன் பதில் கொடுக்கலங்கறீங்களா? If it be so, then why do you say God doesn't answer immediately? வெயிட் பண்ணுவாரு. He waits. அவருடைய அன்பின் கயிறு நீளமானது. He sends his cord of love which is long. எவ்வளவு டைம் கொடுக்கணுமோ கொடுப்பாரு. He gives a long time. அவருடைய மன உருக்கத்துக்கு ஈடு இணையே கிடையாது. There is no comparison for his loving ஒரு kindness. லிமிட் வரைக்கும் அவர் உனக்கு சான்ஸ் கொடுக்கறாரு. He gives chance till the limit. அதுக்கு பிறகு தான் பட்டயத்தை தூக்குறாரு. And then takes up the sword. அதுக்கு பிறகு பட்டயத்தை அவர் கோபம் கொண்டுட்டா அதுக்கு முன்னால என்ன செய்ய முடியாது? அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிலைநிற்பவன் யார்? If he then gets angry, who can stand before his anger? ஆண்டவர் சொல்றாரு, The Lord says, இவங்க சந்ததியில உள்ளவங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு ஊழியம் தர மாட்டீங்களா அப்படின்னு பிற்காலத்துல வந்து கேட்பாங்களாம்.
In the future, the people of this generation shall ask, will the Lord not give us any ministry to do? ஊழியத்தை விட்டு போனவங்க எல்லாம் எங்கயாவது ஒரு ஃபெய்த்தம்ல எங்களை வைக்க மாட்டீங்களான்னு கேட்பாங்க. You look at the people who left the ministry, they will ask saying, will you not keep us in some or the other faith home? அப்படிதானே? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். 34. அப்பொழுது உன் வீட்டாரில் மீதியாயிருப்பவன் எவனும் ஒரு வெள்ளிப்பணத்துக்காகவும் ஒரு அப்பத்துணிக்கைக்காகவும் அவனிடத்தில் வந்து பணிந்து, நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிட யாதொரு ஆசாரிய ஊழியத்தில் என்னை சேர்த்துக் கொள்ளும் என்று கெஞ்சுவான். எப்படி? Verse 36. ஒரு கொஞ்சம் சாப்பாடு கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஊழியம் நான் செஞ்சுக்கிட்டுமா அப்படின்னு வந்து கேட்பானா? உள்ள விடுவாங்களா? They will come and ask, shall I do any of the priest's office to eat a piece of bread? நீங்க யோசிச்சு பாருங்க. Look and see. அந்த கிருபை போயிடுச்சு, பெட்டி போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. Ark of God is finished, gone, and then everything is மகிமை finished. போயிடுச்சுன்னா அதோட எல்லாமே முடிஞ்சது. Glory is gone and everything is gone. நல்லா புரிஞ்சுக்கோங்க. திருப்பி வந்து ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க, உமக்காக நான் நிக்கணும், ஒண்ணுமே முடியாது. After the Lord is against us, you can't return and say, Lord, forgive me that I may come again. இது ஒரு கிருபையின் காலம். This is a time of grace. இந்த டைமை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்ம பாக்கியவான்கள். Let us make use of this time to be privileged. இந்த பரலோகத்துக்கு பாதாளத்துக்கு போயிட்டு வந்தவங்க சாட்சி எல்லாம் கேட்டு பாருங்க. You ask the testimony of the people who had gone and trance to heaven and hell. என்னென்ன காரியத்துக்கெல்லாம் அங்க போய் கடக்கறான்னு பாருங்க. Look as to how the people are there ended up for what all things. ஒரு சாட்சி கேட்டேன். ஒருத்தர் வந்து அங்க போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காராம். எங்க டிவி சொன்னாரு, இங்க என்ன செய்யறானோ அதத்தான் அங்கேயும் செய்வான். அதே மாதிரி இங்க குடிச்சிட்டு இருக்கவன் அங்க நரகத்திலையும் குடிச்சிட்டு சுத்திட்டே உருண்டுகிட்டே இருக்க வேண்டிய அக்கனிக்குள்ள, இங்க பிரசங்கம் பண்ணி ஜீவிக்காதவன் அங்க போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான். Pastor, you said the man who does whatever he does here, he will enjoy it in hell also. This man who was preaching here but did not obey God, finally there he was preaching. கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த சாட்சி? Have you heard this testimony? ஏஞ்சலிகா சாட்சியை போய் கேட்டு பாருங்க. You go and hear the testimony of Angelica. அங்க போனா நரகத்துல ஒருத்தன் பைபிள் வச்சிட்டு பிரசங்கம் பண்ணிட்டே அலையறானா. There in hell one person was preaching from the Bible. அப்ப அவங்க அந்த சகோதரி கேக்குது, என்ன இது பைபிள் வச்சிட்டு நரகத்துல கூட பிரசங்கம் பண்றாங்க, அங்க என்ன பண்ணானோ இங்க அதே தான் நிஜமா பண்ணிட்டே சுத்துவான். Then the sister asked the question, why is he preaching in hell? Then he said, what he did in earth he will continue in eternity. அப்ப இங்க என்ன அவங்க யார் மனம் திரும்ப போறா? Then who is going to change, repent? அவன் வந்து அனுபவிக்கிறான், தண்டனை அனுபவிக்கிறான். No. எங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான்? நரகத்துல அக்கினிக்குள்ள இவன் என்ன பிரசங்கம் பண்ணி அவன் கேட்க போறான். But that is the punishment of that preacher. He is going to preach in hell and nobody is going to repent. இந்த பினகாஸ் சர்ப்பத்தின் வாயாய் மாறி போனான். This Phinehas became the mouth of the serpent. இந்த ஓப்னி சண்டைக்காரனாய் மாறி போனான். Hophni became a quarrelsome one. அன்னைக்கு கர்த்தர் மிகுந்த வேதனைப்பட்டார். என்றால் அவருடைய வல்லமை விளங்கும் பெட்டி அன்றைக்கு பிடிபட்டு போய்விட்டது. And God was much grieved on that day because the ark of his strength was taken. அன்னைக்கு மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டது. And the glory of the Lord departed from us. ஏன் இன்னைக்கு மாலையில கர்த்தர் இத பேசுறாரு? Why is God speaking that this evening? பெட்டி பிடிபடுவதற்கு முன்பாக, மகிமை இஸ்ரவேலை விட்டு போறதுக்கு முன்பாக நாம் நம்மை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். Even before the ark of the Lord can be taken and the glory of the Lord can depart, let us set right ourselves. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. ஒரே நாளில் அவனுடைய தகப்பன், அவனுடைய மனைவி, அவனுடைய வாழ்வு எல்லாம் முடிந்து போனது. In just a single day, his father, his wife and everything of his life was gone. அப்படிதானே? பினகாசின் மனைவி அன்று செத்தாள். Wife of Phinehas, she died. பினகாஸ் செத்தான். Phinehas died. ஓப்னி செத்தான். Hophni died. ஓப்னி பினகாசுடைய தகப்பன் ஏலி செத்தான். And their father Eli died. இப்படிப்பட்ட மரணங்களுக்கு நாம் காரணங்களாய் மாறிவிடக் கூடாது. And let us not be reason for such things. கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். Few minutes let us surrender ourselves. நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்டு போய்விட வேண்டாம். Let not our life be taken away. தேவன் கொடுத்த கிருபை நம்மை விட்டு விலகி போய்விட Let வேண்டாம். not the grace of God given us be taken நமக்கு away. தேவன் கொடுத்த ஊழியத்தை ஜீவியத்தை நாம் விட்டுவிட வேண்டாம். Let us not lose our life and ministry God has given us. எல்லாரும் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். Let us surrender ourselves. நமக்கு இது ஒரு வார்னிங். This is a warning for us. நமக்கு ஒரு தேவன் ஒரு சொல்லுகிற ஒரு கண்டிப்பான ஒரு உபதேசம். This is a strong reproof God gives us. ஆண்டவரே, நான் சர்ப்பத்தின் வாயாக இருக்க கூடாது, உம்முடைய வாயாக இருக்க விரும்புகிறேன். Lord, I want to be your mouth and not the mouth of the serpent. அப்படி விரும்புறவங்க கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். Those who desire that, close your eyes and be on knees. ஒருபோது என் வாழ்வில் ஒருபோது நான் சர்ப்பத்துக்கு வாயாய் மாறிட கூடாது, தேவனுக்கு வாயாய் இருக்க
வேண்டும். Not at one time in my life I should be the mouth of the serpent, but I should be the mouth of God. நான் பரிசுத்தத்துக்காக போராடுகிறவனாய் இருக்க I வேண்டும். should be a person striving for holiness. மாம்சத்துக்காக சண்டை போடுகிறவனாய் இருக்க கூடாது. I should not fight for the flesh. ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் இருக்க விரும்புகிறேன். Lord, I want to be faithful and upright before எந்த you. சூழ்நிலையிலும் எனக்கு கொடுக்கப்பட்ட வல்லமை கிருபை பிடிபட்டு போக கூடாது. Lord, at any situation, the power, the grace that is given me should not be taken away. நீங்க ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நமக்குள்ள இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாததெல்லாம் இன்னும் ஒரு சில நிமிடத்துல நம்மை விட்டு அப்புறப்படுத்தட்டும். Surrender, and within few minutes may the Lord take away everything that is displeasing to him in our life. கர்த்தருடைய வல்லமை நம்முடைய மத்தியில கொஞ்ச நேரம் அசைவாடட்டும். May the power of God move in our lives for some இதுல time. எந்த குறைகள் உங்களுக்குள்ள இருக்கோ அதை அப்படியே பலிபீடத்துல வைங்க. And whatever be the fault in your life, keep it upon the altar. கர்த்தருடைய வல்லமை அதை சுட்டெரித்து சாம்பலாக்கட்டும். The power of the Lord may it consume into ashes. கர்த்தர் விடுதலையின் வல்லவர். The Lord is able to deliver. கர்த்தருடைய ஆவி எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு. Where the spirit of the Lord is, there is liberty. இந்த மாலை வேளையில் அந்த ஓப்னி பினகாசின் ஆவி சபையை விட்டு விலகட்டும். Even this evening, may the spirit of Hophni and Phinehas depart from the church. Amen. Hallelujah, hallelujah, hallelujah. Ikabala bakatina bakatika mani saptumina tiaramamshat. Amen. Jesus, 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 Jesus. Hallelujah, 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 hallelujah. இந்த ஓப்னி பினகாஸ் இவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள பல தோல்விகளை நான் கேட்டேன். அதுல சில தோல்விகள் எனக்குள்ள இருக்கிறதை நான் ஆவியிலே உணர்கிறேன் சொல்றவங்க கையை வைத்துங்க பார்க்கலாம். ஏதோ ஒன்றோ ரெண்டோ அறியாமையில புரியாமையில சூழ்நிலைகளில நான் இவைகளை எனக்குள்ள அனுமதிச்சிட்டேன். அது எனக்குள்ள இப்ப தங்கி இருக்கு. அந்த வல்லமையை அழிக்க முடியாது ஒப்பு கொடுக்கிறேன் எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? ஆமென். அதை அழிக்கிறதுக்கு ஒரே வழிதான், அக்னி தான் அழிக்கணும். பரிசுத்த அக்னி தான் சாம்பலாக்கும். ஹல்லேலூயா. ஒரு அபிஷேகம் இறங்கட்டும், அதிலிருந்து இருந்து நமக்கு ஒரு விடுதலை. ஆமென், ஆமென், ஆமென்.